திருவாய்மொழி 1:8:1 திருவாய்மொழி 1:8:1 புல்லேரி பாசுரம் புல்லேரி. நஞ்சியரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நித்திய சித்தர்களுடன் எம்பெருமானின் பிணைப்பை பற்றி பேசுகிறார். நித்திய சூரிஸ் பரமபதத்தில் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள். நம்பிள்ளையின் நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நித்திய சித்தர்களுடன் எம்பெருமானின் பிணைப்பை பற்றி பேசுகிறார். நித்திய சூரிஸ் பரமபதத்தில் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள். நித்திய சூரிஸின் பரமபதத்தில் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரம் பரமபதத்தில் வசிப்பவர்களுடன் எம்பெருமானின் நேர்மையான ஈடுபாட்டை இந்த பாசுரம் விளக்குகிறது. நித்திய சூரியர்களுடன் நேர்மைக்கு குறைவில்லை. எனவே எம்பெருமானுக்கு அவர்களுடன் நேர்மையாக பழகுவது எங்கே? ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகள் ரசனைகள் இருப்பதால் எம்பெருமான் அவர்களின் விருப்பத்தை புரிந்து கொண்டு அவர்களுடன் ஈடுபடுகிறார். அந்த ஆசைக்கு இங்குதான் அவனது ஆர்ஜவம் நேர்மை வெளிப்படுகிறது. நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். முதல் பாசுரம் பரமபதத்தில் வசிப்பவர்களுடன் எம்பெருமானின் நேர்மையான ஈடுபாட்டை இந்த பாசுரம் விளக்குகிறது. நித்திய சூரியர்களுடன் நேர்மைக்கு குறைவில்லை. எனவே எம்பெருமானுக்கு அவர்களுடன் நேர்மையாக பழகுவது எங்கே? ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகள் ரசனைகள் இருப்பதால் எம்பெருமான் அவர்களின் விருப்பத்தை புரிந்து கொண்டு அவர்களுடன் ஈடுபடுகிறார். அந்த ஆசைக்கு இங்குதான் அவனது ஆர்ஜவம் நேர்மை வெளிப்படுகிறது. பாசுரம் ஓடும் புல் ஏறு சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. பாசுரம் ஓடும் புல் ஏறு சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. எளிய மொழிபெயர்ப்பு. பகவான் நிபந்தனையற்ற எஜமானர். அனைவருக்கும் கருடாழ்வார் மீது ஏறி சுற்றித் திரிகிறார். கருடனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். குளிர்ந்த துளசி மாலையை அணிந்து கொண்டு நித்தியமானவர்களுடன் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறார். எளிய மொழிபெயர்ப்பு. பகவான் நிபந்தனையற்ற எஜமானர். அனைவருக்கும் கருடாழ்வார் மீது ஏறி சுற்றித் திரிகிறார். கருடனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். குளிர்ந்த துளசி மாலையை அணிந்து கொண்டு நித்தியமானவர்களுடன் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறார். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். ஓடும் புல்லேரி. புல்லேரி ஓடும் பறவை கருடாழ்வார். ஏறி சுற்றி அலைய அரும்பதம் சிலரை சுமந்து செல்வது வேதனையாக இருக்கும் அல்லவா என்று சுட்டிக்காட்டுகிறது. அரசி தன் மார்பில் மன்னனின் ஸ்பரிசத்தை ரசிப்பது போல கருடாழ்வார் பகவானை அவர் மீது ஏறி சவாரி செய்ய விரும்புகிறார். அவர் கருடாழ்வாரை ஏறுவது 2 நோக்கங்களை தீர்க்கிறது. பரமபதத்தில் வசிப்பவர்களுக்கு அந்த தெய்வீக தரிசனத்தை ஆசீர்வதிப்பது மற்றும் கருடாழ்வாரின் இயல்பை வேலையை நிறைவேற்றுவது. ஆளவந்தார் சோஸ்திர ரத்னம் 41 சிறப்பித்து காட்டுகிறார். த்வதங்கிரி சம்மர்த்தகி நாங்கஸ் ஒப்பினா. பகவானின் தெய்வீக பாதங்களை அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்புகளால் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. ஒரு காமினி அன்பானவள் தன் உடலை கண்டது போல் கருடாழ்வார் பகவானின் தெய்வீக பாதங்களில் இருந்து வடுக்கள் மூலம் தன்னை நிலை நிறுத்துகிறது. ஓடும் புல்லேரி. புல்லேரி ஓடும் பறவை கருடாழ்வார் ஏறி சுற்றி அலைய அரும்பதம் சிலரை சுமந்து செல்வது வேதனையாக இருக்கும் அல்லவா என்று கூறுகிறது. அரசி தன் மார்பில் மன்னனின் ஸ்பரிசத்தை ரசிப்பது போல கருடாழ்வார் பகவானை அவர் மீது ஏறி சவாரி செய்ய விரும்புகிறார். அவர் கருடாழ்வாரை ஏற்றுவது 2 நோக்கங்களை தீர்க்கிறது. பரமபதத்தில் வசிப்பவர்களுக்கு அந்த தெய்வீக தரிசனத்தை ஆசீர்வதிப்பது மற்றும் கருடாழ்வாரின் இயல்பை வேலையை நிறைவேற்றுவது. ஆளவந்தார் சோஸ்திர ரத்னம் 41 சிறப்பித்து காட்டுகிறார். த்வதங்கிரி சம்மர்த்தகி நாங்க சோப்பினா. பகவானின் தெய்வீக பாதங்களை அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்புகளால் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. ஒரு காமினி அன்பானவள் தன் உடலை கண்டது போல் கருடாழ்வார் பகவானின் தெய்வீக பாதங்களில் இருந்து வடுக்கள் மூலம் தன்னை நிலைநிறுத்துகிறது. நீடு நின்று. கர்மாவின் காரணமாக ஏதாவது நடந்தால் மட்டுமே அது தற்காலிகமானது. இந்த ஈடுபாடுகள் பரமபதம் முதலியன பகவான் மற்றும் ஜீவாத்மாக்களின் இயல்புக்கு ஏற்றதாக இருப்பதால் அவை நிரந்தரமானவை, நித்தியமானவை. அவர்கள் இல்லாமல்
பகவான் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. நீடு நின்று கர்மாவின் காரணமாக ஏதாவது நடந்தால் மட்டுமே அது தற்காலிகமானது. இந்த ஈடுபாடுகள் பரமபதம் முதலியன பகவான் மற்றும் ஜீவாத்மாக்களின் இயல்புக்கு ஏற்றதாக இருப்பதால் அவை நிரந்தரமானவை, நித்தியமானவை. அவர்கள் இல்லாமல் பகவான் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. அவர் இல்லாமல் அவர்களால் தங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. அவை ஆழ்வார் முன்பு புல் என்றும் துழா என்றும் கூறியதால் இப்போது அவை உணர்ச்சியற்றவை, பன்மை என்று கூறுகிறார். அவை ஆழ்வார் முன்பு புல் என்றும் துழா என்றும் கூறியதால் இப்போது அவை உணர்ச்சியற்றவை, பன்மை என்று கூறுகிறார். அடும் பகவான் அவர்களுடன் ஈடுபடுவார் என்று சொல்வதற்கு பதிலாக ஆழ்வார் அவரை விளையாட்டாக ரசிப்பார்கள் என்று கூறுகிறார். மிகவும் சோர்வு தாகம் கொண்ட ஒருவர் குளிர்ந்த குளத்தில் குதித்து அதை ரசிப்பது போல அவர்கள் அனைவரும் பகவானை ரசிப்பதில் மூழ்கி விடுவார்கள். அடும் பகவான் அவர்களுடன் ஈடுபடுவார் என்று சொல்வதற்கு பதிலாக ஆழ்வார் அவரை விளையாட்டாக ரசிப்பார்கள் என்று கூறுகிறார். மிகவும் சோர்வு தாகம் கொண்ட ஒருவர் குளிர்ந்த குளத்தில் குதித்து அதை ரசிப்பது போல அவர்கள் அனைவரும் பகவானை ரசிப்பதில் மூழ்கி விடுவார்கள். அம்மானே, நித்திய சூரி, நித்திய சுதந்திர ஆன்மா அல்லது நித்திய சம்சாரி, கட்டுப்பட்ட ஆன்மா எதுவாக இருந்தாலும் அவர் இன்னும் அவர்களுடன் எப்படி ஈடுபடுகிறார்? அவர் அனைவருக்கும் எஜமானராக இருந்தாலும் அவர் இன்னும் அவர்களுடன் எப்படி ஈடுபடுகிறார்? அம்மானே, நித்திய சூரி, நித்திய சுதந்திர ஆன்மா அல்லது நித்திய சம்சாரி, கட்டுப்பட்ட ஆன்மா எதுவாக இருந்தாலும் அவர் அனைவருக்கும் எஜமானர் இருந்தாலும் அவர் இன்னும் அவர்களுடன் எப்படி ஈடுபடுகிறார்? சுடும் தன் துழாய். புதிய துளசி அணிவது பகவானால் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் புத்துணர்ச்சி இழக்கப்படும். பகவானுக்கு சேவை செய்ய முடியவில்லையே என்ற துளசியின் கவலையால் அவர்களுக்கு கருடாழ்வார், பறவை, துளசி இலைகள் போன்றவை உணர்வு உள்ளதா? ஆம், பௌஷ்கர சம்ஹிதாவில் விளக்கப்பட்டுள்ளபடி சின்மயி ஸ்வப்ர காசைச்ச பகவான் மலர் மாலைகள், முத்து மாலைகள், ஆடைகள் போன்றவற்றுடன் ஞானம், உணர்வு கொண்டவர். சுயமாக ஒளிரும் மற்றும் ஒருவருக்கொருவர் பிரகாசத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார் சில சேதனங்கள் கருதுகின்றனர். கருடாழ்வார் துளசி போன்றவற்றின் வடிவம் தேவை பகவானின் விளையாட்டு இன்பம். ஆனால் இந்த இனங்களில் காணப்படும் அறியாமை, அவ்வளவு வளர்ச்சி அடையாத புத்திசாலித்தனம் போன்ற குணம் இவற்றுக்கு இருக்க வேண்டாமா? இல்லை. இவர்கள் ஒரு ராஜாவின் அவையில் அவரது மகிழ்ச்சிக்காக காணப்படும் கூன் முதுகுகள், குள்ளர்கள் போன்றவர்கள். ஆன்மீக உலகில் அனைத்து வடிவங்களும் ஆசையின் அடிப்படையில் ஜீவாத்மாவில் கருதப்படுகிறது. சுடும் தன் துழாய். புதிய துளசி அணிவது பகவானால் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் புத்துணர்ச்சி இழக்கப்படும். பகவானுக்கு சேவை செய்ய முடியவில்லையே என்ற துளசியின் கவலையால் அவர்களுக்கு கருடாழ்வார், பறவை, துளசி இலைகள் போன்றவை உணர்வு உள்ளதா? ஆம், பௌஷ்கர சம்ஹிதாவில் விளக்கப்பட்டுள்ளபடி சின்மயி ஸ்வப்பிரகாசைச்ச பகவான் மலர் மாலைகள், முத்து மாலைகள், ஆடைகள் போன்றவற்றுடன் ஞானம், உணர்வு கொண்டவர். சுயமாக ஒளிரும் மற்றும் ஒருவருக்கொருவர் பிரகாசத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார் சில சேதனங்கள் கருதுகின்றனர். கருடாழ்வார், துளசி போன்றவற்றின் வடிவம் தேவை பகவானின் விளையாட்டு இன்பம் அவை. ஆனால் இந்த இனங்களில் காணப்படும் அறியாமை, அவ்வளவு வளர்ச்சி அடையாத புத்திசாலித்தனம் போன்ற குணம் இவற்றுக்கு இருக்க வேண்டாமா? இல்லை. இவர்கள் ஒரு ராஜாவின் அவையில் அவரது மகிழ்ச்சிக்காக காணப்படும் கூன்முதுகுகள், குள்ளர்கள் போன்றவர்கள். ஆன்மீக உலகில் அனைத்து வடிவங்களும் ஆசையின் அடிப்படையில் ஜீவாத்மாவால் கருதப்படுகிறது மற்றும் ஜட உலகில் உள்ளதை போல கர்மாவின் அடிப்படையில் அல்ல. சம்சாரத்தில் இந்த பொருள் மண்டலம், தாவர விலங்கு வடிவங்கள் ஒருவருடைய கர்மாவால் ஏற்படுகின்றன. அரும் பதத்தில் புகழ்பெற்ற வச்சனம் வாச்சிகை பக்ஷி மிருப்தம் மன சைரந்தியஜ அதித்தம். வாச்சிகை பக்ஷி மிருப்தம் மன சைரந்தியஜ அதித்தம். சில சேதனங்கள் கருதுகின்றனர். கருடாழ்வார், துளசி போன்றவற்றின் வடிவம் தேவை பகவானின் விளையாட்டு இன்பம். ஆனால் இந்த இடங்களில் காணப்படும் அறியாமை, அவ்வளவு வளர்ச்சி அடையாத புத்திசாலித்தனம் போன்ற குணம் இவற்றிற்கு இருக்க வேண்டாமா? இல்லை. இவர்கள் ஒரு ராஜாவின் அவையில் அவரது மகிழ்ச்சிக்காக காணப்படும் கூன் முதுகுகள், குள்ளர்கள் போன்றவர்கள்.
ஆன்மீக உலகில் அனைத்து வடிவங்களும் ஆசையின் அடிப்படையில் ஜீவாத்மாவால் கருதப்படுகிறது மற்றும் ஜட உலகில் உள்ளதைப் போல கர்மாவின் அடிப்படையில் அல்ல. சம்சாரத்தில் இந்த பொருள் மண்டலம், சம்சாரம் பொருள் மண்டலம், தாவர விலங்கு வடிவங்கள் ஒருவருடைய கர்மாவால் ஏற்படுகின்றன. அரும்பதத்தில் புகழ்பெற்ற வச்சனம் வாச்சிகை பக்ஷிம் ருப்தம் மனசைரந்தியஜ அதித்தம் என்று மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. வார்த்தைகளால் குற்றம் பாவம் செய்யும் மனிதன் பறவையாக மிருகமாக பிறப்பான். வார்த்தைகளால் குற்றம் பாவம் செய்யும் மனிதன் பறவையாக மிருகமாக பிறப்பான். அவற்றின் பேச்சு தடையாகும். மனதில் பாவம் செய்பவர்கள் தாழ்ந்தவர்களாக பிறப்பார்கள். அவர்களின் மன தூய்மை குறையும். உடல் மூலம் குற்றம் பாவங்களை செய்பவர்கள் தாவரங்களாக பிறப்பார்கள். அவர்களின் உடல் இயக்கம் குறைக்கப்படும். ஆனால் பரமபதத்தில் ஆன்மீக மண்டலம் அனைத்து வடிவங்களும் ஆசையின் அடிப்படையில் அங்கு இருக்கும் ஜீவாத்மாக்களின் அடிப்படையாகும். சம்சாரிகள் இந்த பௌதீக உலகில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள் மட்டுமே ஆசைகள் மற்றும் நேர்மையின்மை ஆகியவற்றின் வேறுபாடுகளை கொண்டுள்ளனர். நித்திய சூரிகளுக்கு எம்பெருமானுக்கு சேவை செய்வதே குறிக்கோள் என்பதால் அவர்களில் வேறுபாடு இல்லை. அப்படியானால் பகவான் அவர்களுடன் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்கிறார் என்று ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும்? பகவானுக்கு சேவை செய்வதே அனைவரின் குறிக்கோளாக இருந்தாலும் பகவானுக்கு வெவ்வேறு செயல்பாடுகள் வெளிப்பாடுகள் இருப்பதால் ஆன்மீக உலகில் வெவ்வேறு நபர்களுக்கு ரசனைகள் வித்தியாசமாக இருக்கும். அரும்பதத்தில் புகழ்பெற்ற வச்சனம் வாச்சிகை பக்ஷிம் ருப்தம் மனசைரந்தியஜ அதித்தம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளவை. வார்த்தைகளால் குற்றம் பாவம் செய்யும் மனிதர் பறவையாக மிருகமாக பிறப்பான். அவற்றின் பேச்சுத்தன்மையும் மனத்தால் அவற்றின் பேச்சும் தடைபடும். மனத்தால் பாவம் செய்பவர்கள் தாழ்ந்தவர்களாக பிறப்பார்கள். அவர்களின் மன தூய்மை குறையும். உடல் மூலம் குற்றம் பாவங்களை செய்பவர்கள் தாவரங்களாக பிறப்பார்கள். அவர்களின் உடல் இயக்கம் குறைக்கப்படும். ஆனால் பரமபதத்தில் ஆன்மீக மண்டலம் அனைத்து வடிவங்களும் ஆசையின் அடிப்படையில் அங்கிருக்கும் ஜீவாத்மாக்களின் அடிப்படையாகும். அனைத்து வடிவங்களும் ஆசையின் அடிப்படையில் அங்கிருக்கும் ஜீவாத்மாக்களின் அடிப்படையாகும். சம்சாரிகள் இந்த பௌதீக உலகில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள் மட்டுமே ஆசைகள் மற்றும் நேர்மையின்மை ஆகியவற்றில் வேறுபாடுகளை கொண்டுள்ளனர். சம்சாரிகள் இந்த பௌதிக உலகத்தில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள் மட்டுமே ஆசைகள் மற்றும் நேர்மையின்மை ஆகியவற்றில் வேறுபாடுகளை கொண்டுள்ளனர். நித்திய சூரிகளுக்கு எம்பெருமானுக்கு சேவை செய்வதே குறிக்கோள் என்பதால் ஆசைகளில் வேறுபாடு இல்லை, நேர்மையின்மை இல்லை. நித்திய சூரிகளுக்கு எம்பெருமானுக்கு சேவை செய்வதே குறிக்கோள் என்பதால் ஆசைகளில் வேறுபாடு இல்லை, நேர்மையின்மை இல்லை. அப்படியானால் பகவான் அவர்களோடு நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்கிறார் என்று ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும்? பகவானுக்கு சேவை செய்வதே அனைவரின் குறிக்கோளாக இருந்தாலும் பகவானுக்கு வெவ்வேறு செயல்பாடுகள் வெளிப்பாடுகள் இருப்பதால் ஆன்மீக உலகில் வெவ்வேறு நபர்களுக்கு ரசனைகள் வித்தியாசம் இருக்கும். ஆன்மீக உலகில் வெவ்வேறு நபர்களுக்கு ரசனைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.